அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்கு மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்பவனுடைய சிறப்புகளை பற்றி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, மன் அஸ்ஸன இஸ்னத்தை அஷ்ரத சனத்தன், எந்த ஒரு அடியார் 12 ஆண்டு காலமாக பாங்கு சொல்லி வந்தாரோ, வஜபத் லஹு ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் கடமையாக ஆகிவிட்டது என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு இரண்டாவதாக செய்திகளை சொல்லுகிற பொழுது, எந்த ஒரு அடியார் பாங்கு சொல்லுகிறார்களோ ஒவ்வொரு பாங்கிற்கும் 60 நன்மைகள் எழுதப்படுகிறது. மூன்றாவதாக சொல்லுகிற பொழுது, எந்த ஒரு அடியார் இகாமத்து சொல்லுகிறாரோ அவருக்கு 30 நன்மைகள் எழுதப்படுகிறது என்பதாக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இது போன்ற சிறப்புகளை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஆகிரத் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்கு மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் யக்ததஅ ஹக்க இம்ரிஇன் முஸ்லிமின் பியமீனிஹி, எந்த ஒரு அடியார் பொய் சத்தியம் செய்து ஒரு முஸ்லிமுடைய பொருளை அநியாயமாக அபகரிப்பாரோ அவர் மீது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை கட்டாயமாக ஆக்கி சுவனத்தை ஹராமாக்கி விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, ஒரு சஹாபி எழுந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது அற்பமான பொருளாக இருந்தாலுமா என்பதாக கேட்கிற பொழுது நாயகம் சொன்னார்கள், உஹாமரத்தின் ஒரு கிளையாக இருந்தாலும் சரியே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நரகத்தை கட்டாயமாக்கி சுவனத்தை ஹராமாக்கி விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நூல் புகாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 3 நபர்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதில் முதலாவது யார் என்று கேட்டால் தஅவத்துல் வாலிதி, தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதாக சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் தஅவத்துல் முசாஃபிரி, பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த சந்தேகமும் இல்லை என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது தஅவத்துல் மதுலூமி, அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆ, அவருடைய துஆ நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூ தாவூத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், மன் பாத தாஹிரன் பாத ஃபி ஷிஆரிஹி மலக்குன், எவர் ஒருவர் ஒலுவுடன் இரவில் உறங்குகிறார்களோ, எவரொருவர் ஒலுவுடன் இரவில் உறங்குகிறார்களோ அவர்களுடைய உடலுடன் இணைந்தவாறு, மேனியுடன் இணைந்தவாறு ஒரு மலக்கு இரவு முழுக்க கழிக்கிறார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஃபலம் யஸ்தைகிது, அவர்கள் எப்போது தூக்கத்திலிருந்து விழுந்து எந்திரிக்கிறார்களோ அப்போது மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹு மஃபிர் லி அப்திக, யா அல்லாஹ், இந்த உன்னுடைய அடியானை அவனுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்பதாக மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள். ஏனென்றால் இவர்கள் ஒலுவுடன் உறங்கினாரே, எனவே இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்பதாக மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துஆ செய்தார்கள். எனவே இது போன்ற நல் அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக. ஆமீன்.